கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. முக்கியமா இந்த டைம் பீரியட்ல எதிரிகளோட தொல்லைன்றது இருக்குங்க. கொலீக்ஸ்ல முக்கியமா யாரையும் நம்ப வேண்டாம். ஏன்னா சப்போஸ் ரொம்ப நாளா டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, யார் மேலயோ இருக்கிற கோபம் நீங்க வீட்டுல காமிக்கிறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானத்துல குரு பெயர்ச்சி ஆயிட்டு வந்தாரு. பஞ்சமஸ்தானத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வந்த குரு குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ் கொடுப்பாரு. குழந்தைங்களுக்கு வெற்றிகரமான சிச்சுவேஷன்ஸ்ன்றது அமைச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடந்திருக்கும். இப்ப 5ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் ஜூன் 2க்கு பிறகு 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாங்க. 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த மாதிரி வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரு. முக்கியமா இந்த டைம் பீரியட்ல எதிரிகளோட தொல்லைன்றது இருக்குங்க. எப்படின்னா நீங்க பாட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல் பர்சனா இருப்பீங்க. அதனால ஒரு சில பேரால தாங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, உங்களை லைட்டா பின் பண்றது, அப்படியே உங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பக்கம் யாராச்சும் ஒரு 5-6 பேர் இருந்தா ஒவ்வொருத்தங்களுக்கு போய் உங்க பத்தி தப்பா சொல்றது, உங்க பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பக்கம் இழுத்துக்கிறது, மேலதிகாரியிடம் போய் செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. சோ இப்படி நடந்து உங்களுக்கு தனியாக்கி விட்டுடுவாங்க. சோ தனியாக்கி விட்டுட்டு கடைசியா அந்த ஆபீஸ்ல இருந்து உங்களை துரத்தணும் நினைக்கிறவங்க இருப்பாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல எதிரிகளோட தொல்லைன்றது இருக்கும். கொலீக்ஸ்ல முக்கியமா யாரையும் நம்ப வேண்டாம். ஏன்னா 6ஆம் வீடு இப்போ கொலீக்ஸோட ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ யாருக்குமே நண்பர்கள் கிடையாது. மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கார்பரேட்ஸ் வந்த பிறகுதான் நமக்கு இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸே வர ஆரம்பிச்சது. சோ கொலீக்ஸ் கூட தொல்லைன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ மேலதிகாரிகளோட தொல்லைன்றது இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வேற என்ன பண்ணுவாருன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கிறது, ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே என்னன்னா கொஞ்சம் ஒய்ஃப் கோவிச்சுக்கிட்டு போறது, வீட்டுக்கு போறது, தனித்தனியா வாழ்றது. முக்கியமா கும்பராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல அலையன்ஸ் பார்க்க வேண்டாம், என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு செல்லும் போது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்
நடந்துருச்சுன்னாலே மேரேஜுக்கு முன்னாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒத்து வராது. நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அது கொடுக்க போறோம் இது கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்க கொடுக்க முடியாதுன்னு ஒவ்வொன்னா நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு சொன்னவங்க ஒவ்வொன்னா வந்து உங்களுக்கு டிசைர்ஸ் வைக்கிறது உங்க முன்னால, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அதனால என்கேஜ்மெண்டே பிரேக்கப் ஆயிடும். மோஸ்ட்லி ஆறுல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது என்கேஜ்மெண்ட் பிரேக்கப்ஸ்ன்றது நடக்கும் நிறைய பேருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 6ஆம் இடத்துல வந்து குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது லீகல் ரிலேட்டடான இஷ்யூஸ்ன்றது கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல வந்து அது ஃபைனல் ஒரு முடிவுன்றது கிடைச்சிரும். இல்ல சில பேர் வந்து புதுசா வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட் டிவோர்ஸ்க்கு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போயிட்டு இருக்கிறது போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அது புருஷன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகலாம், இல்ல மாமியார் மாமனார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகலாம், இல்ல அண்ணன் தம்பி கூடயோ அக்கா தங்கச்சி கூடயோ அம்மா அப்பா கூடயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதா இருந்தாலும் குடும்பத்திலேயோ ரிலேஷன்ஷிப்ஸ்லயோ வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற தாய் மாமனோ அண்ணா அக்காவோ அந்த மாதிரி அவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 6ஆம் இடத்துல குரு செல்லும் போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது கொடுப்பாங்க. சொத்து வகையில ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் ஏதாச்சும் பூர்வீக சொத்து இருக்குது, பேரண்ட்ஸ் இல்ல, கோர்ட்ல கேஸ் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல கேஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ், ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைன்றது ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே 2ஆம் வீட்டுல வந்து குரு பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்கனவே 2ஆம் வீட்டுல சனி பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. 6ஆம் வீட்டுக்கு வேற குரு பகவான் வரப்போறாரு. வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும். அனாவசியமா அவசரப்பட்டு வெளியே சாப்பாடு எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா வெளியே நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல ஃபுட் பாய்சனிங் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அதனால வந்து ஃபுட் பாய்சனிங்னால ஃபுட் அலர்ஜி இஷ்யூஸ்னால வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இந்த டைம் பீரியட்ல நீங்க சாப்பிடுற சாப்பாடு பார்த்து 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 நீங்க சாப்பிட வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து கடனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ன்றது கொடுப்பாங்கங்க. கடன் தொல்லை இருக்கும். சோ சில பேருக்கு வந்து என்னன்னா ஏற்கனவே உங்களுக்கு 2ஆம் வீடான ஃபைனான்ஸ் ஹவுஸ்ல சனி பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. குரு பகவான் வந்து 6ஆம் இடமான கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. சோ ஃபைனான்ஸ் ஹவுஸ்ல சனி இருக்கும் போது பைனான்சியல் தொல்லை கொடுப்பாங்க. 6ஆம் வீட்டுல கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல குரு இருக்கும்போது கடன் விஷயத்துல கடன் வகையில தொல்லை கொடுப்பாங்க. சோ கடன் வகையில வந்து உங்களுக்கு தொல்லை இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ அதனால தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல ஃபைனான்சஸ் வந்து ₹1 செலவழிக்கிறதுக்கு முன்னால பார்த்து 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 நீங்க செலவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சோ கடனுக்காக வந்து கை நீட்டுற சிச்சுவேஷன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து முக்கியமா பினான்சியல்லி தான் ரொம்ப ரொம்ப இஷ்யூஸ் தெரியுது. எதிரிகள் இருப்பாங்க. சோ சும்மா இப்போ 2ல சனி இருக்கிறது 6ல குரு இருக்கிறதுனால வெளியே யாராச்சும் தொல்லை கொடுத்தா வந்து அது வீட்டுல கொட்டுறது, வீட்டுல அப்படியே பட்டுன்னு பேசுறது. சோ அதனால வந்து என்னன்னா அடுத்தவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வெளியே யாரு எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு வீட்டுல இருக்கிறவங்க நம்ம குடும்பக்காரங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ யார் மேலயோ இருக்கிற கோபம் வந்து நீங்க வீட்டுல காமிக்கிறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வெளியே நீங்க ஒருத்தங்க மேல காமிச்சிருக்கீங்க, வெளியே கூட காமிக்க கூடாது. எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க எதே பேசினாலும் அதை தப்பாதான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இது உங்களுக்கான டைம் பீரியடே கிடையாது. சோ அமைதியா நாம உண்டு நம்ம வேலையுண்டு போறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க கும்பராசிக்காரங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் எங்க பார்வை வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையால 10ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. 10ஆம் வீடு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ தொழில்ல
முன்னேற்றங்கள் இல்லாட்டி தொழில் அமைவதுன்றது உண்டு உங்களுக்கு. இப்போ எப்படின்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸ்ன்றது இருக்கும், கையில தொழில்ன்றது ஒண்ணு இருக்கும். சோ அதனால பட் அது நீங்களே போய் கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களுக்கு தொழில் வீட்டு மேல பார்வை வச்ச குரு பகவான் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எதுவே தொழில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை வாய்ப்புன்றது அமைச்சு கொடுப்பாரு. அந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து தன்னோட 7ஆம் பார்வையால 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வேலை இருந்தாலுமே சரி, சம்பளம் வந்தாலுமே சரி, 10 ரூபாய் சம்பளம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, 16 ரூபாய் செலவு இருக்கும், 6 ரூபாய் கடன் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அது எப்படி இருக்கும்னா ஃபார் சப்போஸ் நான் ஒரு சில பேருக்கு சொல்றது என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. ரொம்ப தூரத்துல எங்கேயோ ஒரு மும்பை டெல்லி மாதிரி காஸ்ட்லி ஏரியால எனக்கு ஜாப் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகாதீங்க. எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி காஸ்ட்லி இப்போ பொதுவாவே நமக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் 5000 6000 இருந்தா இங்க தங்குறதுக்கு, டெல்லி மும்பைல வந்து 15000 20000 ஆகும். அதுக்காக நம்ம ஒரு 30000 கடன் வாங்கிட்டு போவோம். பார்த்தா அவன் வந்து 20000 எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ இன்னும் ஃப்ரெஷரா இருக்க, சோ நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் அஷூரன்ஸ் கொடுப்பா நம்மளை வேலையில சேர்த்துக்கிறதுக்கு, 15000 தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவா. சோ 30000 கடன் வாங்கிட்டு போய் 15000க்கு வேலை பாக்குற மாதிரி இருக்கும். சோ நான் சொல்றது என்னன்னா இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா பெஸ்ட், அது பண்ணிக்கோங்க. அப்படியே 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்து மேல பார்வை வச்சு குரு பகவான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், சில பேருக்கு வந்து வீட்டுல ஏதாச்சும் கொஞ்சம் டெத் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா யாராச்சும் முதியோர்கள் வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, எக்ஸ்பெக்டட் தான் இருக்கிறவங்களுக்கு டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே 6ஆம் இடத்துல இருந்து வந்து 2ஆம் இடமான பினான்ஸ் இன்கம் ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு குரு பகவான். சோ இன்கம் ரிலேட்டட் கெயின்ஸ், பினான்சியல் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சோ உங்களுக்கு இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சனி பகவானே குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா 2ல சனி இருக்கும் போது வந்து கொஞ்சம் பச்சை பச்சை வார்த்தைகள் எல்லாம் வரும், நமக்கு வாய் மேல கண்ட்ரோல் இருக்காது, கொட்டிடுற மாதிரி பேசுவோம். ஆனா குரு பகவானோட பார்வை என்னன்னா 2ஆம் வீடான பினான்ஸ் ஹவுஸ் மேல இருக்குது குரு பகவானுக்கு. சோ 2ஆம் வீடான பினான்ஸ் மேல இருக்குது, அப்படியே சனி பகவான் மேலயும் இருக்குது. சோ இங்க என்னன்னா கொஞ்சம் சனி பகவான் கொடுக்குற ஒரு ஸ்பீச் இதுன்றது குரு பகவான் இங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ சனி பகவான் கொடுக்குற தொல்லை கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பினான்சியலி தொல்லை ஆகட்டும் அந்த மாதிரி. சோ இருந்தாலுமே சரி இந்த வருஷம் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருடம் நல்ல ஆண்டா உங்களுக்கு அமையாது. அது யார் வந்து அப்படி இருக்க போறீங்க இப்படி இருக்க போறீங்க கலக்க போறீங்க ரொம்ப வெற்றி அடைக்க போறீங்கன்னு யாரு சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியட். கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு தவிர்த்து இது எதுக்குமே நல்ல டைம் பீரியட் கிடையாது. அமைதியா இருந்துக்கோங்க, உடல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு என்னென்ன ரெமிடிஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குமா, அதுல இருந்து வெளியே வர முடியாதான்னு முடியும், ஆனா முழுக்க வர முடியாது, கொஞ்சம் தப்பிச்சுக்க முடியும் உங்களால வந்து ஒரு பாதை. முதல்ல வந்து ஆன்மீகம், இப்போ நமக்கு ஆன்மீகத்தோட துணை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா சும்மா கோயில் போறது அது பண்றது அதெல்லாம் ரிலீஜியஸ் நேச்சர். நம்ம வந்து ஒரு ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆயிடுவோம் பாத்தீங்களா. அந்த ஆன்மீகத்தோட துணைன்றது நமக்கு இருக்குதுன்னா ஒரு பிரச்சனை வரும், ஆனா பெருசா நடக்க வேண்டியது சிறுசா நடந்துட்டு போகும். சோ அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்க, டெய்லி வந்து வராகி அம்மனுக்கு வராகி ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சா நல்லது. அதுக்கப்புறம் ஹெல்த்துக்காக சூரியனுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சூரியன் நமஸ்கார பிரியன், அவரை வணங்கி மதிச்சு கும்பிட்டா அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்ன்றது கொடுப்பாரு சூரிய பகவான். இந்த எதிரிகளோட தொல்லை இருக்காம செய்யறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வராகி அம்மனோட ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் கிராத்த ஸ்துதின்னு சொல்லுவாங்க, கிராத்த ஸ்துதி ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறமா வந்து ஹனுமான் சாலிசா ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருந்தா நல்லது. சனிக்கிழமை போயிட்டு ஆஞ்சநேயரோட கோயில்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு வந்தா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் நடக்கணும், எந்த விதமான கெட்ட பலன்கள்ன்றது உங்களையே பாதிக்க கூடாது, பாதிச்சாலும் அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கணும் சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து
பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.